இனிய காலை வணக்கம். 27/6/2026 சனிக்கிழமை. தீக்கதிர் தலையங்கம். காவல்துறையின் அத்துமீறலும் திக்கற்றவர்களின் கண்ணீரும். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் காவல்துறையின் அத்துமீறல்களால் பொதுமக்கள், குறிப்பாக ஏழை மற்றும் எளிய மக்கள் சந்திக்கும் சிரமங்களைப் பற்றி பேசுகிறது. சட்டம் மக்களை காக்கவே இருக்க வேண்டும், அச்சுறுத்துவதற்காக அல்ல. இந்த பின்னணியில் இன்றைய தலையங்கத்தை பார்ப்போம். குறைந்தபட்ச ஊதியம் கேட்டு நொய்டா தொழிலாளர் போராட்டத்தின் போது 16 வயது சிறுவன் நிதின் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு சுமார் 2 மாதங்கள் பெரியவர்களுடன் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தது மனித உரிமைகளின் உச்சக்கட்ட மீறலாகும். தனது வயது குறித்த சிறுவனின் கதறலை துச்சமென மதித்து அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரித்த உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசின் நொய்டா காவல்துறையின் செயல் சட்டம் யாருக்காக என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பியுள்ளது. தகுந்த ஆதாரங்கள் இருந்தும் ஒரு சிறுவனை வயது வந்த கைதிகளுடன் அடைத்தது இந்திய சட்டத்தின் அடிப்படை விழுமியங்களுக்கு எதிரானது. இப்பொழுது தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலையீட்டிற்கு பிறகு காவல்துறையினர் தங்கள் மீதான குற்றச்சாட்டுகளிலிருந்து தப்பிக்க பின்பற்றும் தந்திரங்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை. அந்த சிறுவனை மைனர் என்று ஏற்றுக்கொண்டு மன்னிப்பு கோருவதற்கு பதிலாக அவரது அடையாளத்தையே மாற்றத் துடிக்கும் காவல்துறையின் முயற்சி அப்பட்டமான அதிகார துஷ்பிரயோகம். ஒரு ஏழை தொழிலாளியின் குடும்பத்தை மிரட்டி பொய்யான வீடியோ வாக்குமூலங்களை பெற முயற்சிப்பதும் ஆதாரமற்ற கதைகளை கட்டமைப்பதும் காவல்துறையின் நம்பகத்தன்மையை சிதைக்கின்றன. பாஜக ஆளும் மாநிலங்களில் காவல்துறையின் இத்தகைய அராஜக போக்கு என்பது தனிப்பட்ட விவகாரம் அல்ல. இது ஜனநாயக அமைப்பின் அடித்தளத்தையே அசைக்கும் செயலாகும். தங்களை விமர்சிக்கும் அல்லது தங்களின் அத்துமீறலை எதிர்க்கும் எவரையும் ஒடுக்கலாம் என்று கருதும் ஆணவத்தின் வெளிப்பாடு இது. இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான துறை ரீதியான மற்றும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீதி கிடைப்பதுடன் இனிவரும் காலங்களில் இதுபோன்ற அத்துமீறல்கள் நடக்காமல் தடுக்கப்பட வேண்டும். அதிகார வர்க்கத்தின் இரும்பு கரம் அப்பாவி மக்களை நசுக்குவதை இனியும் அனுமதிக்கக்கூடாது. நீதியின் முன் அனைவரும் சமம் என்பதை நிரூபிக்க இந்த வழக்கு ஒரு பாடமாக அமையட்டும். சட்டத்தின் காவலர்களே சட்டத்தை திருத்த முற்படும்போது ஜனநாயகம் எங்கே செல்லும்? அதிகார அமைப்புகள் தங்களின் அதிகாரத்தை பல்லாக பயன்படுத்தாமல் நீதி காக்கும் கருவியாக செயல்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த மக்களின் எதிர்பார்ப்பு. ஊடகங்கள், நீதிமன்றங்கள் அவ்வப்போது சுட்டிக்காட்டியும் பாஜக ஆளும் மாநிலங்களில் மனித உரிமைகள் மதிக்கப்படுவதில்லை. எனவே இதற்கு எதிரான குரல் ஓங்கி ஒலிக்கப்பட வேண்டியது அவசியமாகும். இந்த தலையங்கத்தின் மைய கருத்து என்னவென்றால், காவல்துறை சட்டத்தின் எல்லைக்குள் செயல்பட வேண்டும் என்பதுதான். பொதுமக்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் போதுதான் ஜனநாயகம் வலுவாக இருக்கும். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தீக்கதிர் தலையங்கம் நிறைவுறுகிறது. நன்றி. தோழமையுடன் வணக்கம்.